அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றி எதுன்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு அற்புதமான ஒரு சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த நாளில் முடிஞ்சளவுக்கு பணவரவுக்கான பரிகாரங்களை நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 30ஆம் தேதி, தை மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை. இந்த 3ங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். அவருக்குரிய எண்ணும் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ தை 3ஆம் வெள்ளி, அதே போல் இன்றைக்கி இந்த தேதியிலையும் 3ங்கிற சேர்க்கை வருது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது. அதுவும் வளர்ப்பிறை பிரதோஷம். மேலும் இது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது நம்ம சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயாராகட்டும், குபேரராகட்டும், சிவபெருமானுடைய அம்சமான ஐஸ்வரேஸ்வரர்கிட்ட இருந்து இழந்த தன்னுடைய செல்வத்தை மீட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரும் குபேரருமே சிவபெருமானிடமிருந்து தான் செல்வத்தை பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த பிரதோஷ நாளில், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம்னா நமக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 3 முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்கும்போது கல்லுப்பு ஒரு குறிப்பிட்ட முறையில் வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இரவு தூங்கறதுக்குள்ளார ஒரு வரியை மட்டும் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா போதும்னு சொல்லியிருப்பேன். அது சகல செல்வத்தையுமே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பரிகாரமும் பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதை மாதம் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், மின்னல் வேகத்தில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இரவு 9 மணிக்குள்ளே அந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி வரும். இன்னுமே டைம் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இவை தவிர நம்மளுடைய சேனலில் தைப்பூசத்தை முன்னிட்டு, அதாவது இப்போ நமக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வர இருக்குது இல்லையா, அந்த ஒரு நாள் மட்டும் எந்த மாதிரி விரதம் இருக்கணும், எப்படி வேல் வழிபாடு செய்யணும், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன தீபம் ஏற்றணும், நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் என்பது குறித்து ஒரே பதிவிலேயே சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. 48 நாள் விரதம் இருக்குல்ல, 6 நாள் விரதம் இருக்குல்ல அப்படின்னு வருத்தப்படாமல் இந்த ஒரு நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாவே அத்தனை நாட்களும் நீங்கள் விரதம் இந்த பலன் உங்களுக்கு கிடச்சிரும். அதனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் வரும். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பணவரவுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில், அதுவும் இந்த சுக்கிரவார பிரதோஷத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது அற்புதமான பணவரவை, செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். இல்லை வீட்லேயே கூட நீங்கள் மாலை 4:30 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செஞ்சுருக்கலாம். ஒரு வேளை இன்றைக்கி கோவிலுக்கும் போக முடியல, வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லாவே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூல்ஸுமே கிடையாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம இதை செய்யலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாமா? ₹1 காசு ஒன்று தேவைப்படுது. ஏன்னா இந்த ₹1 மகாலட்சுமி தாயார் அம்சமாக பார்க்கப்படுது. இந்த ஒன்று தான் 10 100 கோடியாக மாறப்போகுது. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரைங்கிறது அஸ்கான்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை நிற சர்க்கரை, அது எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை பயன்படுத்த வேண்டாம், வெள்ளை நிற சர்க்கரை தான் தேவைப்படுது. ஏன்னா இந்த வெள்ளை நிற சர்க்கரையினுடைய நிறம் பார்த்திங்கன்னா வெண்மை, இது சுக்கரனுக்குரியது. அதே போல் சுவை பார்த்திங்கன்னா இனிப்பு, இதுவும் சுக்கரனுக்குரியது. அதனால தான் நம்ம இந்த சர்க்கரை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இந்த 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ₹1 காசையும் வச்சுக்கோங்க. இப்போது வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கின்றது. அல்ல குறையாமல் என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. என்னிடமிருந்து பணம் செலவானாலும் 2
2 மடங்கு வேகமாக திரும்பி வருகிறது அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு இப்போது உங்கள் வீட்டில் வாஷ் பேஷன் இருக்குது இல்லையா, இல்லை சிங்க் இருக்குது இல்லையா, அங்கே போய் நின்றுட்டு டேப் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த கை, அதாவது இடது கையில் வச்சுருக்கீங்க, வலது கை கொண்டு முடிக்கிறீங்க இல்லையா, இப்போ அப்படியே கையை ரப் பண்ணிட்டு மெதுவாக இந்த தண்ணீரில் வந்துட்டு உங்கள் கைகளை வந்துட்டு கழுவுங்க. இப்படி கழுவும்போது காசு கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்படி தெரியாமல் விழுந்தால் ஒன்றும் தவறு கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் இந்த தண்ணீரில் வந்துட்டு போயிடும். இப்போ இந்த ₹1 மட்டும் இருக்கும். இப்போ இந்த கையை வந்துட்டு நீங்கள் நைட்டிலேயோ சாரிலேயோ வந்துட்டு தொடச்சிக்கக்கூடாது. இது வந்து நம்ம அப்படியே இயற்கையிலே அப்படி வந்துட்டு காய வைக்கணும். அதாவது வெளியில் வாசலில் போய் நின்றுட்டு நீங்கள் அப்படியே கையை உதறினீங்கன்னா அது காஞ்சிரும். அல்லது ஃபேன் போட்டு உட்காந்துட்டு கூட நீங்கள் உங்கள் கையை வந்து காய வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பண்ணணும். இல்லைனா நீங்கள் கையை வந்துட்டு தட்டலாம். அதாவது 2 கை இப்படி மெதுவாகவோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ நீங்கள் தட்டும்போது நடுவில் காற்று பரவி கையை வந்து சீக்கிரமாக காய வைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ₹1 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹1 நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுருங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இது ஒரு பரிகாரம். அடுத்து ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பட்டை நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி காசை வச்சுட்டு அஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா, அதே அஃபர்மேஷனை இந்த பட்டையை இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்கள் வீட்டில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அந்த வெள்ளை சக்கரை போட்டுச்சுக்கிங்களே டப்பா, அந்த டப்பாக்குள்ளார வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இதையை புதைச்ச மாதிரி வச்சுருங்க. இந்த சர்க்கரைக்குன்னு தனி மகத்துவம் உண்டு, அதே போல் இந்த பட்டைக்குன்னு தனி மகத்துவம் உண்டு. இங்கே ரெண்டுமே ஒன்று சேரும்போது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். இதை நீங்கள் மாற்றணுன்ட்டு அவசியமே கிடையாது. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மாதம் ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் இந்த பட்டையை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இதே போல் சிறு துண்டு பட்டையை இந்த சர்க்கரைக்குள்ளே வந்து வைக்கலாம். எப்போதுமே சர்க்கரைக்குள்ளே பட்டையை போட்டு வைக்கிறது மிகச்சிறந்த பணவரவு வந்து கொடுக்கும். அதுவே அந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறோம் அப்படிங்கும்போது இன்னும் அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அனைவரும் நான் சொன்ன இந்த விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.